ஒரு டின்னு நிறைய மது எடுத்துக்கிட்டு கிராமவாசி ஒருத்தர் வந்துட்டார். ரசூலுல்லாட்ட வந்து மார்க்க சட்டமெல்லாம் தெரியாதவர் அன்பளிப்பு கொடுக்க வந்தார். டின்னு நிறைய மது. என்னன்னு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்காக மது கொண்டு வந்திருக்கேன். இன்னல்லாஹ ஹர்ரமல் ஹம்ர், அல்லாஹ் மதுவை முழுமையா ஹராமாக்கிட்டான்னு சொன்னாங்க. கொண்டு வந்துட்டனே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன உடனே சொன்னாரு, இதன் அபியுஹா, நான் வேணா இதை விலைக்கு யாருக்காவது வித்தர்றேன்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லதி ஹர்ரமல் ஹம்ர ஹர்ரம பைஆஹா, யார் மதுவை ஹராமாக்கினானோ குடிப்பதை, அவனே விற்பதையும் ஹராமாக்கி விட்டான், நீ விற்க முடியாதுன்ட்டாங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, டின்னு நிறைய இருக்கு. இப்ப சொன்னாரு, இதன் உகாரிமு பிஹல் யஹூது, எனக்கு யூத நண்பர்கள் சில பேர் இருக்காங்க, நான் அவங்களுக்கு வேணா இதை வச்சு விருந்து கொடுத்துட்றேன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்னாங்க, இன்னல்லதி ஹர்ரம ஷுர்பல் ஹம்ரி வ பைஅஹா ஹர்ரம அன் துக்ரிம பிஹா, குடிப்பதையும் விற்பதையும் ஹராமாக்கியவன் அதை நீ அடுத்தவர்களுக்கு விருந்து கொடுப்பதையும் ஹராமாக்கி இருக்கிறான். தொடர்ந்து இப்படி போச்சு. அவரு பொறுமை இழந்து கேட்டாரு, ஃபமாதா அஸ்னஉ பிஹா, அப்பன்னா நான் இந்த டின்னு நிறைய இருக்கிற மதுவை என்ன செய்யறதுன்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஅஹா அலல் பத்ஹா, தூக்கிட்டு போய் பத்ஹால இருக்கிற குப்பை தொட்டியில போட்டுரு. அப்போ ஒரு முஸ்லிம் அவன் குடிக்க முடியாது, அவன் அதை விற்க முடியாது, அதை அவன் அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பு செய்ய முடியாது, அதை வைத்து கொண்டு குடிக்க அனுமதிக்கப்பட்ட கூட்டத்திற்கு விருந்து கொடுப்பதும் கூடாது என்றால்